அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். குட்டி கதைகள். கதையின் தலைப்போ பாசம். திடீரென வியாதிக்குள்ளான தனது 2 வயது பெண் குழந்தையை ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு வந்த பெற்றோர்கள் பதற்றத்துடன் அறுவை சிகிச்சை பிரிவிற்கு வெளியே டாக்டருக்காக காத்திருந்தார். சிறிது நேரத்திற்கு பின்பு வெளியேறிய டாக்டர் குழந்தையை குணப்படுத்துவது சாத்தியமானதே. ஆனால் இதற்காக மிக குறுகிய நேரத்திற்குள் இதே நோயால் இதற்கு முன் பாதிக்கப்பட்ட ஒருவரின் இரத்தம் குழந்தைக்கு ஏற்றப்பட வேண்டும் என்று கூறினார் டாக்டர். தாய் தந்தையரின் முகத்தில் உடனே ஒரு நம்பிக்கை ஒளி பிறந்தது. காரணம், தற்போது தன் 5 வயதுள்ள அவரது மகன் குழந்தை பருவத்தில் குறிப்பிட்ட அதே நோய்க்குள்ளாகி அபூர்வமாக குணமடைந்திருந்தான். இதை டாக்டரிடம் சொன்ன பொழுது டாக்டர் நம்பிக்கையில், ஆனால் சிறுவனுக்கு 5 வயதுதான் என்றாலும் இரத்த தானம் குறித்து அவனுக்கு எதுவும் தெரியாது என்பதாலும் முடிந்த அளவிற்கு அவனிடம் விலக்கி பார்க்கலாம் என்று டாக்டர் அவர்களிடம் சொன்னார். சிறுவனின் முன்னால் அமர வைத்து அன்பாக நிலைமையை விவரித்தார்கள். உனது தங்கையின் உயிரை காப்பதற்காக இரத்தம் வழங்க விருப்பமா என்று கேட்டார் டாக்டர். சிறுவன் சிறிது நேரம் மௌனமாக சிந்தித்துக் கொண்டிருந்தான். பிறகு ஆழ்ந்த ஒரு பெருமூச்சு விட்டுவிட்டு, என் தங்கையை எனக்கு மிகவும் பிடிக்கும், அவளுக்காக எனது இரத்தத்தை தருகிறேன் என்று கூறினான். உடனடியாக தேவையான அனைத்தையும் நிறைவேற்றப்பட்டு குழந்தை தங்க வைக்கப்பட்டிருந்த அறைக்கு எடுத்துச் செல்லப்பட்டனர். சிறுவனிடமிருந்து இரத்தம் நேரடியாக குழந்தைக்கு ஏற்றுவதற்கான ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. சிறுவனின் பக்கத்தில் பெற்றோர்கள் அனுமதிக்கப்பட்டிருந்தார்கள். பெற்றோர் சிறுவனை தைரியமூட்டுவதற்காக ஒரு முறை கட்டி அணைத்துக் கொண்டார்கள். பின்னர் இரத்த பரிமாற்றம் ஆரம்பமானது. சிறுவன் புன்னகையுடன் தனது தங்கையின் முகத்தை பார்த்து கொண்டிருந்தான். நேரம் செல்ல செல்ல குழந்தையிடம் நம்பிக்கை ஊட்டக்கூடிய மாற்றங்கள் தெரிய ஆரம்பித்தனர். அதே வேளையில் சிறுவன் முகம் வாடிக்கொண்டே சென்றது. இறுதியில் முகத்தில் இருந்த சிறு புன்னகையும் அழிந்து போய் டாக்டரை பார்த்து, டாக்டர், இன்னும் கொஞ்ச நேரத்தில் நான் இறந்து விடுவேனா என்று கேட்டான் சிறுவன். இறக்கும் பொழுது கஷ்டமாக இருக்குமா என்று அழுத்த குரலில் கேட்டான். டாக்டர், பெற்றோர், உறவினர், செவிலியர் என்று சுற்றி இருந்த யாருமே சிறுவனிடமிருந்து இப்படி ஒரு வார்த்தைகளை எதிர்பார்க்கவே இல்லை. ஆச்சரியத்தில் உறைந்து போய்விட்டனர்கள். டாக்டர் சுதாரித்துக் கொண்டு அவன் இறப்பதற்கான எந்தவித காரணமும் இல்லை என்று கூறினார். இன்னும் சிறிது நேரத்தில் அவனும் அவனுடைய தங்கையும் குணமடைந்து விடுவார் என்று கூறினார் டாக்டர். அதனால் சிறுவன் சிறியதோர் தவறான புரிதலால் அவன் கேட்ட கேள்வி அனைவரையும் அதிர்ச்சி எல்லைக்கே கொண்டு சென்று விட்டது. அந்த கேள்விக்கு பின்னால் இருந்த அவனுடைய மாபெரும் அன்பு அவர்களின் உள்ளங்களை உருக்கிவிட்டது. கண்ணீரை அவர்களால் நிறுத்தவே முடியவில்லை. உங்களுக்கும் புரிந்திருக்கும் என்று நம்புகிறேன். சிறுவன் ஆரம்பத்தில் தனது உடம்பில் இருந்து முழு இரத்தத்தையும் எடுக்கப் போவதாக தவறாக நினைத்து கொண்டிருந்தான். தன்னுடைய உயிர் போனால் தன் தங்கை பிழைத்து விடுவாள் என்று கருதி இருந்தான். இருந்த பொழுதும் தங்கைக்காக அவள் மேல் வைத்திருந்த அன்பிற்காக அந்த மாபெரும் தியாகத்தை செய்ய முன் வந்திருந்தான். அதனால்தான் இரத்தம் செல்ல செல்ல தான் இறந்துவிட போவோமோ என்று அந்த பிஞ்சு மனது பயந்து பரிதவிக்கிறது. யாருக்கு வரும் இந்த தியாக உணர்வு? இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.